அதானி துறைமுகத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் மாயமான வழக்கில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். துறைமுகத்தில் வழக்கமாக மின்னணு சாதனங்களை திருடும் கும்பலுக்கு வெள்ளிக்கட்டிகள் கிடைத்தது எப்படி? கைது செய்யப்பட்ட 14 பேர் கொடுத்த வாக்குமூலத்தில் இருப்பது என்ன? சென்னை ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த தனியார் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் ஒன்று லண்டனில் இருந்து 2 கண்டெய்னர்கள் மூலம் சுமார் 39 டன் வெள்ளிக்கட்டிகளை காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் இறக்குமதி செய்தது. 2 கண்டெய்னர்கள் மூலம் வந்த வெள்ளிக்கட்டிகளை துறைமுகத்தில் இருந்து லாரிகள் மூலம் தங்களது வேர்ஹவுஸ் நிறுவனத்திற்கு கொண்டு சென்று தனியார் நிறுவனம் ஆய்வு செய்தது. அப்போது ஒரு கண்டெய்னரில் வைக்கப்பட்ட சீல் வித்தியாசமான முறையில் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் தீவிரமாக ஆய்வு செய்ததில் சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான 922 கிலோ எடை கொண்ட 30 வெள்ளிக்கட்டிகள் மாயமானது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண்டெய்னரில் பொருத்தப்பட்டிருந்த GPS கருவியை ஆய்வு செய்தபோது அதானி துறைமுகத்தில் இருந்து சரக்குகளை வெளியே அனுப்புவதற்கு முன்பாக கண்டெய்னர் பெட்டி திறக்கப்பட்டிருப்பது உறுதியானது. இதில் சுமார் 2 நிமிடம் ஒரு முறையும் 14 நிமிடங்கள் ஒரு முறையும் என 2 முறை கண்டெய்னர் திறக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அதானி துறைமுகத்தில்தான் வெள்ளிக்கட்டிகள் மாயமாக இருக்கும் என்பதை உறுதி செய்த தனியார் நிறுவனத்தின் மேலாளர் இது தொடர்பாக காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 உதவி ஆணையர்கள் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. துறைமுக வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் கண்டெய்னர் கையாண்ட போது பணியில் இருந்தவர்கள் பட்டியலையும் சேகரித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக லாரி ஓட்டுநர், கிரேன் ஆபரேட்டர், சுங்கத்துறை ஏஜென்ட், துறைமுக ஊழியர்கள் என சுமார் 20க்கும் மேற்பட்டோரை தனிப்படை காவல்துறையினர் அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். இதில் சரக்குகளை கையாளும் பகுதியில் பணியாற்றி வந்த காவாங்கரையைச் சேர்ந்த முனியாண்டி என்பவரிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. முனியாண்டி வழக்கமாக வெளிநாடுகளில் இருந்து சென்னைக்கு இறக்குமதி செய்யப்படும் கண்டெய்னர்களை குறுகிய நேரத்தில் லாவகமாக திறந்து அதில் கொண்டுவரப்படும் செல்போன், LED போன்ற பொருட்களை திருடி வெளியே விற்பனை செய்து வந்துள்ளார். சம்பவ தினத்தன்று வழக்கம் போல கண்டெய்னர் பெட்டியை திறந்து பொருட்களை முனியாண்டி திருட முற்பட்ட போது அதில் பெரிய அளவிலான உலோகப் பொருட்கள் இருந்துள்ளன. அதில் இருந்து 30 உலோகப் பொருட்களை துறைமுகத்திற்குள் இறக்கி வைத்து அங்கிருந்து மற்றொரு லாரி மூலம் அவற்றை தமது கூட்டாளிகளுடன் துறைமுகத்தில் இருந்து வெளியே கடத்தியுள்ளனர். பின்னர் அதனை ஆய்வு செய்த போது அவை வெள்ளிக்கட்டிகள் என்பது தெரிய வந்துள்ளது. பிறகு அவற்றை தனித்தனியாக பிரித்து சிலவற்றை வெள்ளி வியாபாரிகளிடம் விற்பனை செய்து லட்சக்கணக்கில் பணம் பார்த்ததாக முனியாண்டி வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து சென்னை சவுகார்பேட்டைக்கு சென்ற தனிப்படை போலீசார் துறைமுகத்தில் இருந்து திருடப்பட்ட வெள்ளிக்கட்டிகளை மீட்டனர். இந்த திருட்டில் தொடர்புடைய லாரி ஓட்டுநர் ஆகாஷ், குணசீலன், மேற்பார்வையாளர் தேசிங்கு, ஆபரேட்டர் நவீன்குமார் உள்ளிட்ட 14 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து சுமார் 8.1 கோடி மதிப்பிலான 830 கிலோ எடை கொண்ட 27 வெள்ளிக்கட்டிகள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 40 லட்சம் ரூபாய் ரொக்கம், திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரி, கார், செல்போன்கள் உள்ளிட்டவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கண்டெய்னரில் இருந்து 9 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகள் திருடப்பட்ட வழக்கில் 14 பேர் கைது செய்யப்பட்டு வெள்ளிக்கட்டிகள் மீட்கப்பட்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.